வரும்போது அவரிடம் ஓரளவு கொஞ்சம் முரண்பட்ட நிலைகளிலேயே பேசிக் கொண்டிருப்பார். அதற்கு பிறகுதான் ஐயா பேசுவார். அதுக்கு பிறகுதான் அந்த காட்டுமிராண்டி மொழி என்கிறத பற்றி கடுமையாக தாக்கி பேசுகிற எழுதுகிற ஒரு செய்தியில தான் நாம கொஞ்சம் வேறுபட்டு கேட்க வேண்டிய ஒரு செய்தி இருந்தது. அதுக்கு பிறகு நம்முடைய குருவிக்கரம்பை வேலு என்கிறவர் புத்தூசி குருசாமியை பற்றிய ஒரு வரலாறு எழுதியிருந்தார். அதுல பல செய்திகள் நமக்கு எல்லாரும் போலவும் இங்கே குறைநிறைகள் எல்லாருக்கும் இருக்கும். ஒரு தலைவர்னா முழுவதுமே ஒரு பற்றுதல் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். அந்த வகையில நமக்கு ஆணைமுத்து ஐயா பழக்கமாகிறார். ஐயா இங்க ஒரு கூட்டமைப்பு வைத்து அதுல ஒரு 20 அமைப்புகளை சேர்க்கிற பொழுது ஆணைமுத்து ஐயா வருகிறார். நம்ம குடும்பத்தோடவும் நிறைய தொடர்பு இருக்கிறார். அந்த இயக்கத்துல ஆணைமுத்து ஐயா பக்கத்திலேயே நமக்கு தென்மொழி அலுவலகத்துக்கு பக்கத்திலேயே அலுவலகத்துக்கும் வீட்டுக்கும் பக்கத்திலேயே அவருடைய அலுவலகம் இருந்ததுனால அடிக்கடி போகிற பழக்கம், அங்க ஆணைமுத்து ஐயாவை பார்க்கிற பழக்கம். அதுலேயும் நமக்கு அன்புக்குரிய ஐயா வாலாசா வல்லவனோட ஒரு நட்பு. இவரை விட தமிழேந்தி அவர் மிக நெருங்கிய வகையில நம்மோட இல்லாத இருக்கிறார். அவர் நம்ம எல்லாரும் அவர் மிக நெருங்கிய நண்பராக இருந்தார். அவர்தான் நல்ல பழக்கம் இருந்தது. அவரை பார்க்கறதுக்கு ஆணைமுத்து ஐயாவை பார்க்கறது, அவரை பார்க்கறதுக்கும் நிறைய முறை போயிருந்தார். ஆணைமுத்து ஐயாவுடைய அம்பத்தூர்ல அந்த ஒரு அலுவலகத்துக்கு நடந்த கூட்டம் வகுப்புகள், ஆய்வு வகுப்புகளுக்கெல்லாம் ஒரு முறை போயிருக்கிறோம். எல்லாம் அவரோட உலகமையானவர் மிக நெருங்கி பழகுவார். பெரியாருக்கு இவருக்கும் உள்ள வேறுபாடுகள்லாம் பார்க்கும்போது பல செய்திகளும் கிடைக்கும். பெரியார் அவர் சிந்தனையில உதித்ததை மக்கள்கிட்ட சொல்லுகிற ஒரு வழி பாதை தான். இவர் அப்படி இல்லை, இருவழி பாதையா இருக்கும். நம்மிடம் கேட்டு மக்களிடம் எங்க நெருங்குகிற வகையில அவர்கள் உட்கார்ந்திருந்த நாற்காலியில படுத்திருந்தா அங்க போய் குத்துக்கால் போட்டுட்டு பார்க்கிற போதெல்லாம் குத்துக்கால் போட்டுட்டு பேசுவார். அவருடைய உடல் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கும். சமணம் போட்டுட்டு பேசுறது, வீட்டுக்குள்ளவே போய் நெருக்கி பேசுறது, இப்படி ஒரு சில அறிஞர்களை பார்க்கும்போது ஒரு சில தலைவர்களை பார்க்கும்போது வியப்பா இருக்கும். அப்படி இருவர் தான் நான் பார்த்திருக்கிறேன். ஒன்று மலேசியாவில் இருக்கிற இரானா வீரப்பன், அவர் உலகமெல்லாம் போயிருக்கிறார். நம்ம வீட்டுக்கு வந்தா எளிமையா ஒவ்வொரு வீட்லையும் போய் எளிமையா பழகிற ஒரு போக்கு. அந்த போக்குல ஆணைமுத்து ஐயாவுடைய ஒரு நமக்கு அவர் மேல ஒரு பற்றுதல் இருக்கும். அப்புறம் இந்த நூலை நாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. இந்த நூல் மிகவும் அதாவது ஒரு தாத்தா அன்றைய செய்திகளை முழுவதா விளக்குறது எப்படி இருப்பாரோ அதுபோல ஐயா அவர்கள் நமக்கு அந்த இது ஒரு பெரிய பல செய்திகளை உள்ளடக்கி நமக்கு தெரியாத எனக்கு கொள்ளுமே பல செய்திகளை தெரிவிக்கிற ஒரு நூலாக, ஒரு சிறிய நூலாக இருந்தாலும் பல செய்திகளை அறிவிக்கிற நூலாக இருந்தது. அந்த வகையில தலைவர் கூறியது போல் இங்க நம்முடைய தந்தையார் விடுதலைக்கான மாநாடு நடத்தினாங்க. அதுல பெரியாரும் வந்தாங்க. ஆனா ஊர்வலத்துல பார்த்துட்டு போனதோட சரி. அதுக்கு பிறகு நாங்க அவர் வருகிறதுக்குள்ள நம்ம எல்லாரையும் சிறைப்பிடிச்சிட்டாங்க. அதனால நம்ம அவருடைய வருகையை எதிர்பார்க்கல, அது வேற போல போயிட்டு இருக்கு. ஆனாலும் கூட அவங்க கடைசி வரைக்கும் அவங்கள்ட்ட நேரடியா பார்க்கிற நிலைகள்ல ஐயா கடைசியா ஒரு ஆசிரியர் உரை எழுதினாங்க. கடைசியானா அவர் மறைக்கிறதுக்கு முன்பு ஒரு ஆசிரியர் உரை எழுதினாங்க. நீங்க அறிவியுங்கள் என்று சொன்னாங்க. அந்த அறிவிப்ப அந்த ஆசிரியர் உரையை அருணமுருவலோ நானும் போய் தான் பெரியாரிடம் ஐயாவிடம் போய் படித்தோம். அவங்க செவி மடுத்து கேட்டாங்க. செவி மடுத்துங்கிறத செவி மடித்து கேட்டாங்க. அருணமுருவல் அவருடைய கணீர் என்கிற குரல்ல அவர் அதை படித்தா முழுவதும் நான் அறிவிப்பேன் என்று போய் சொல்லுங்க. அதே போல
தியாகராயன் கூட்டத்தில் அறிவித்தார். அதனால கடைசி வரைக்கும் அவர் தனித்தமிழ் கொள்கையோட, தனித்தமிழ்நாடு திராவிட நாடு கொள்கை எல்லாம் அடுத்தது, அதெல்லாம் ஒரு படிநிலை வைத்துக் கொள்ளுங்களேன். ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு ஒரு படிநிலையை அவர் எடுப்பார். அதாவது பழைய செய்திகளை வச்சுட்டு கடைசியில பேசக்கூடாது. அவருக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிலைகளை ஏற்படுத்தி பேசுகிறது. அதுதான் அறிவியல். இன்றைக்கு நம்ம பார்க்கிற பெரியார் கடைசி நிலையில என்ன நிலைகள்ல இருந்தார். பல மாற்றங்கள், வாழ்க்கையில பல மாற்றங்கள் இருக்கும். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு பேசி அதை வைத்து அரசியல் பண்ணுகிறதெல்லாம் இல்லை. ஆனா இந்த ஐயாவுடைய, ஆணைமுத்து ஐயாவுடைய செய்திகள்ல எல்லாவற்றையும் சொல்கிறார். குறை நிறை எல்லாவற்றையுமே உண்மையாக பேசுகிறார். அந்த உண்மை தன்மைங்கிறது அவர் குறை சொன்னாலும் குறை, நிறை சொன்னாலும் நிறை என்கிற வகையில பேசுறது எல்லாம் நமக்கு பல செய்திகளையும் கொடுத்திருக்குது. அதுல இந்த சிங்காரவேலருடைய பங்கு என்ன, அவருடைய வரலாறு நிறைய செய்தி. விடுதலைன்னா என்ன, விடுதலைன்னா சமூகத்துக்கு விடுதலை, பொருளியல் விடுதலை, இந்த விடுதலை எல்லாம் இரண்டும் பார்த்து அவன் இரட்டை நிலைகள் அவன் அரசாட்சி அமைத்தது, இது எல்லாத்தையும் படிப்படியாக ஒவ்வொரு செய்திகளையும் விளக்கிற செய்திகள் நமக்கு நிறைய புரிதலை ஏற்படுத்தினது. அப்புறம் ஒன்றும் இல்லை, இதுல இந்த புத்தகத்தை படிக்கிறதுல, நூலை படிக்கிறது வழி தனித்தமிழ்நாடு பாடுபட்டதுங்கிறது தனித்தமிழ்நாடு உடனே வந்துருங்கிறது இல்லை. விடுதலை மாநாடு நடத்தின உடனே அதை நோக்கிய பார்வையை திருப்பினது தான் இந்த மாநாடு. பார்வையை திருப்பினது, அது பற்றி எண்ணத்தை திருப்பினது. தமிழ்நாடு வந்துட்டா என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது போல இவர் குறிப்பிடுறார். நமக்குதான் வியப்பு தான். 185 நாடுகள் தனி நாடுகளா இருக்குது. இத்தனையிலையும் இன்றைக்கு இருக்கிற பன்னாட்டு முதலீட்டாளர்கள் எல்லாருடைய ஆளுமையும் இருக்குது. நமக்கு ஒன்று அமைந்ததனால் அது 187வது தனிநாடாக வரும். அந்த தனிநாடுல எப்படி உரிமையா பெற்றுட முடியுமா அப்படின்னா பெற முடியாது என்கிற செய்தியை முழுவதுமா விளக்குறார். ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இங்க இருக்கிறபடியே நமக்கு தன்னுரிமையை கேட்கிறது ஒரு வழி. அதை பற்றி தான் இந்த நூல் சொல்லுகிறது. இங்கே இந்தியாவுக்குள்ள தன்னுரிமையை பெற முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் அதிகமா பேசப்படுகிறது. எனவே உரிமை பெற்ற தனிநாடா அவர் அப்படி பேசல, தன்னுரிமை பெற்ற தமிழ்நாடா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுறாரு. அதுல ஒவ்வொரு செய்தியும் இந்த நம்ம பேசுகிறதுல அதை உள்ள பார்க்கிற பொழுது இந்த சட்டம் எப்படிப்பட்டது, அவர்களும் துணிந்து செய்யக்கூடிய, அதாவது பெரியாரா இருந்தாலும் அதை பற்றிய திறனாய், அம்பேத்கரா இருந்தாலும் பற்றியும் இருந்தாலும் அவரை பற்றிய திறனாய், மார்க்சியமா இருந்தாலும் அது நம்ம நாட்டுக்கு என்ன வகையில பொருந்தும், எது பொருந்தாது என்கிற வகையில துணிந்து பேசக்கூடிய ஒரு அறிஞர், ஒரு தலைவர் ஆணைமுத்து ஐயா. எதையுமே தனியா பேசுகிறது, கலந்துதான் பேசுறார். இந்த கருத்து எதுவுமே என்னுடைய மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சியிலிருந்து அதனுடைய கருத்தாகத்தான் நான் பேசுகிறேன். சில இடத்துல என்னுடைய கருத்துங்கிறதையும் சொல்லுகிறார். இந்திய அரசியல் சட்டம் ஒரு மோசடி என்கிறத பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இந்த நூலை வாங்கி பார்க்கணும்னு நான் விரும்புகிறேன். அதனால அதுல அவங்க துணிவா சொல்கிறார். அதனால அம்பேத்கரை நம்ம மறுக்கிறோம் என்கிறது பொருளா அவரே மறுத்திருக்கிறார் எழுதின பிறகுங்கிறதெல்லாம். இந்த செய்தியெல்லாம் நமக்கு முதல்ல தெரிந்ததுதான். அப்புறம் இந்த கோட்பாடு, இந்த நூல் தன்னுரிமை தமிழ்நாடு பற்றிய தமிழகம் பற்றிய செய்தி. அதுதான் கடைசியில முடிக்கும் போது தன்னுரிமை தமிழகம் நல்லா இருக்க முடிக்கிறார். இதை பற்றிய இந்த தலைப்பு ஒட்டிய செய்திக்காக இந்த நூல் 80 பக்கம், 80 பக்கத்துல 20 பக்கத்தை ஒதுக்கி இருக்கிறார், முழுவதுமாக ஒதுக்கி. இதுல இந்த பெரிய மார்க்சிய பெரியாருடைய பொதுவுடைமை கட்சியுடைய கோட்பாடு என்ன, அவங்க என்ன சொல்லுகிறார்கள், அதை பற்றிய செய்தி தான் இதுல சொல்லப்படுது. எனவே இந்த நூலை எல்லாரும் வாங்கி படிக்கணும். படித்தால்தான் இதனுடைய படிநிலைகள் நமக்கு புரியும். நாம எங்க இருக்கிறோம், இதுல ஒவ்வொரு நேரமும் கருத்துகள் மாறிக்கொண்டே இருக்கு. அதான் அறிவியல். ஐன்ஸ்டைன் சொன்னாங்கிறதுக்காக அவனுக்கு அவன் ஒரு செய்தியை சொல்றான். அவன் 2 வகையில பெரிய ஆள்.
ஒன்று இயக்கவியல், ஒன்று ஒளியியல். இந்த இயக்கவியலை வைத்துட்டு தான் இன்றைக்கு பெரிய பெரிய அறிவியல் கோட்பாடுகள்லாம் அமைந்திருக்கு. அவன் ஒளி நேர்கோட்டில் போகுதுன்னு சொன்னான், நேர்கோட்டில் போகலை, அதுக்கப்புறம் மாற்றிட்டு ஆனா அது நேர்கோட்டில் போகுது. அவன் ஐன்ஸ்டீனை யாரும் நியூட்டனை யாரும் மறுக்கக்கூடாதுன்னு ஒரு பெரிய கும்பலா வந்துருச்சு. அது போல பெரியார் என்ன சொன்னாலும் அதுக்கு பெரியார் அப்படித்தானே சொன்னார். நான் சொல்லுறது நீங்க ஏற்றுக்கொண்டதுன்னா எழுதுங்க, நீங்க எண்ணி பாருங்க, அப்புறம் அது சரியில்லைன்னா தூக்கி போட்டு போங்க. ஆணைமுத்தையாவுடைய அணுகுமுறை என்னன்னா, அது என்ன தவறு சொல்லுங்க, அதை நானும் திருத்திக்கிறேன் அப்படிங்கிற போக்கு. ரெண்டாவது போக்கு நமக்கு உகந்த போக்கு. அதனால இதுக்கு ஒரு அமைப்பு அமைச்சிட்டு இதை ஒருத்தர் குறை சொல்றதுக்குன்னு ஒரு குறை சொல்லியே பிழைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம், இதை சரி பண்ணி அதை வியாபாரம் பண்றதுக்கு இன்னொரு கூட்டம், இவன் போலின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம், அவன் போலி இதுக்கு உங்களுக்கு இது வாழ்க்கையா இருக்குது, அது அவங்களுக்கு வாழ்க்கையா இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு தனி மாந்தம்னா அவருடைய என்ன கொள்கையோ அந்த கொள்கையை வைத்துட்டு போகணும். அந்த கொள்கையை அணுகக்கூடியவர் ஒரு ஒரு சமூக அறிவியல் அறிஞர், சமூகவியல் அறிவியல் அறிஞராக இது வெளிப்படுகிறார். அவருடைய நேர்மையும் கொள்கையும் அவருடைய வழிபோக்கும் அதுல சில மாற்றங்கள் இருக்கலாம். அவர் மறைந்த பிறகு பல மாற்றங்கள், நமக்கும் கூட சில மாற்றங்கள் இதுல தோன்றுது. ஐயா அவர்கள் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாருங்கிறதுல பல மாற்றங்கள் தோணுது. இந்த இடத்துல ரொம்ப அருமையா அவர் கையாளுறார். வேளாண்மை பொருளியல்ங்கிறது இந்த நாடு, தமிழ்நாடு மட்டும் இந்தியாவே வேளாண்மை பொருளியல் வகையில இருக்குது. இதுல முதலாளித்துவம்னு ஒண்ணு வருது, இங்கே தரகு முதலாளின்னு வருது. நமக்கு எவன் முதலாளின்னே தெரியல. தரகு முதலாளின்னு ஒரு தான் வர, இவன் முதலாளியா அல்லது இன்னொருத்தர் பின்னாடி இருக்கிறானாங்கிறதெல்லாம் தெரியல. இதெல்லாம் நம்ம அவர் அதெல்லாம் குறிப்பிடுறார். நம்ம இதெல்லாமே ஒவ்வொன்றும் தேவையானதா இருக்கு. அதுல எல்லாரையுமே சாடுறார். பொதுவுடைமைய இத்தனை தெரிஞ்சு இவனுங்க இதெல்லாம் பின்பற்றுறாங்க. திமுகவும் திராவிட கட்சிகள் எல்லாமே இவங்க திராவிட கொள்கை என்னது, இவங்களுக்காக ஏன் இதை பேசுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் துணிவாக இதுல பேசியிருக்கிறார். இதுல நாங்கள் இந்துக்கள்ங்கிற போது எல்லாருமே போறான், சாதிக்காரனும் மேல் சாதிக்காரனும் போறான், கட்சிக்காரனும் போறான், புதுவுடைமைக்காரனும் நான் முந்தி நீ முந்தின்னு கட்சி கட்டி இவங்க இதை எதிர்ப்புக்காக கட்சி கட்டி வந்திருக்கணும். இவங்க அப்படி போனார்களா? மார்க்ஸ் என்ன சொல்றார் அதெல்லாம் குறிப்பிட்டு ஒவ்வொரு செய்திகளையும் கிழிக்கிறார். எனவே ஒரு சிறிய நூலாக இருந்தாலும் அவங்க என்ன கடுமையா மார்க்ஸ் என்ன சொன்னார், அதுக்கு பிறகு லெனின் என்ன சொன்னார், குரங்கையும் பசுவையும் கடவுளா மதித்து இது அப்படிங்கிறதெல்லாம் அவர் குறிப்பிட்டார். இதெல்லாம் இந்த நாட்டில் சொல்லுகிறதுக்கு ஒரு நல்ல தேவையை உருவாக்கி இந்த நூல் குறிப்பிட்டிருக்கிறது என்ற வகையில் இந்த நூல் எல்லாரும் இந்த மொழி சாதியும் மொழியும் பேசுறார். மொழி எந்த மொழியை பேசும் மக்களையும் பிரித்து வைக்கும் ஒரே முதன்மை கூறாக இருப்பது சாதி. இந்த சூழலில் இவர்களை ஒன்று சேர்த்தி மதம் சேர்த்திட மதம் உதவவில்லை. இவர்களை ஒன்று சேர்த்திட மறுபடியும் வலிமையான ஒரு கருவி இருக்கிறது என்றால் அது மொழி தான் அப்படின்னு மொழியை எடுத்து அவர் சொல்றார். இந்த மொழியை பற்றிய இவருடைய போக்கு சரியான செய்தியாக தெரிகிறது. இதுல இவங்க அதாவது அந்த இயக்கத்துல நமக்கு உடன்பாடானது எந்தெந்த ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த மொழியை பேசுகிற நிர்வாகம் நடைபெறணும், அதுதான் நமக்கு சரியான ஒரு செய்தியா இருக்கிறதுன்னு அந்த கடைசியில சொல்லுகிற பிழிவாக பல செய்திகளை சொல்லுகிறார். எனவே அந்த செய்திகளுக்காக இந்த நூலை பார்க்க வேண்டும். நம் பலதையும் ஆய்வுக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஆய்வுக்காக எடுத்துக்கொள்வதற்கு ஆணைமுத்தையா மிகவும் பயன்படுகிறார்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வணக்கம்.